ஒரு கடிதம் ஒரு வயசானவரோட வாழ்க்கையில கண்ணீரையும் கொண்டு வருது, அதே நேரத்துல நம்பிக்கையும் கொண்டு வருதுன்னா எப்படி இருக்கும்? வாங்க அந்த மனச தொடுற கதைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரியில எவ்ளோ பெரிய வலி இருக்குன்னு. ஒரு பேப்பர்ல இருக்கிற வார்த்தைகளை படிக்க தெரியாததுனால ஒரு மனுஷன் எவ்ளோ தனிமையா உணர்வான். வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, கதை இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ராமசாமி தாத்தாவுக்கு வந்த அந்த ஒரே ஒரு லெட்டர் எப்படி அவரோட கண்ணீருக்கு காரணமா மாறுச்சுன்னு முதல்ல பாப்போம். சும்மா கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க. சுத்தி பச்சை பசேல்னு வயல்வெளிகள், காலையில சூரியன் மெதுவா உதிச்சு வர்றான். ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு தென்னிந்திய கிராமம். அங்கதான் நம்ம கதை நடக்குது. அந்த ஊர்ல தான் நம்ம ராமசாமி தாத்தா வாழ்ந்துட்டு இருக்காரு. வயசாயிடுச்சு, உடம்பு கொஞ்சம் தளர்ந்துடுச்சு, ஆனா மனசுல இன்னும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. ஆனாலும் அவர் கண்ணுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சோகம் தேங்கியே இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து போஸ்ட்மேன் ஒரு லெட்டரை கொண்டு வந்து குடுக்கறாரு. அத வாங்கின ராமசாமிக்கு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதானே தெரியல. ஒரே பதற்றம். ஏன்னா அதுல என்ன எழுதியிருக்குன்னு அவருக்கு படிக்க தெரியாது. இப்போ கதையோட ரொம்பவும் கஷ்டமான ஒரு பகுதிக்குள்ள போறோம். உதவி கேட்டு போன ராமசாமி தாத்தாவுக்கு அவமானம் எப்படி வலிய கொடுத்துச்சுன்னு பாப்போம். அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி ஊர்ல யார்கிட்டயாவது கொடுத்து படிக்க சொல்றதுதான். ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாருங்க, அவருக்கு உதவி கிடைக்கல. அதுக்கு பதிலா இந்த ஒரு கேள்விதான் கிடைச்சது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை ஒரு மனுஷனோட மனச எவ்வளோ ஆழமா காயப்படுத்திருக்கும். ஊர் மக்களோட ரியாக்ஷன் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. சிலர் அவரை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க, சிலர் அவரை பார்க்காத மாதிரியே முகத்தை திருப்பிக்கிட்டு போனாங்க, இன்னும் சிலர் நேரடியாவே கேலி பண்ணி பேசினாங்க. சின்னதா ஒரு உதவிதானே கேட்டாரு, அதுக்கு இவ்ளோ பெரிய அவமானமா? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி அவர் மனசுல குத்துச்சு. மொத்தமா நொறுங்கி போயிட்டாரு. இந்த வலிய யார்கிட்டயும் சொல்ல முடியாம, அந்த அவமானத்தையும் தாங்கிக்க முடியாம, ஊருக்கு வெளியே இருந்த ஒரு மரத்தடிக்கு போய் தனியா உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா இருட்டுக்கு பின்னாலையும் ஒரு வெளிச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ராமசாமி தாத்தாவோட கண்ணீரை துடைக்க ஒரு சின்ன ஒளி கீற்று வருது. இதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. நம்ம தாத்தா அழுதுட்டு இருக்கும்போது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த அருண்னு ஒரு 10 வயசு பையன் அவரை பாக்குறான். ரொம்ப இயல்பா, தாத்தா ஏன் அழறீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டான். அந்த சின்ன குரல்ல இருந்த அக்கறை ராமசாமியோட இவ்ளோ நேரத்த வலியையும் ஒரு நிமிஷம் மறக்கடிச்சுது. ஊரே வேண்டான்னு சொன்னப்ப இந்த சின்ன பையனாவது நமக்கு உதவுவானாங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையில, தம்பி இந்த கடிதத்தை கொஞ்சம் படிச்சு தரியாப்பா அப்படின்னு நடுங்குற குரல்ல கேக்குறாரு. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த லெட்டர்க்குள்ள இருந்த ரகசியம் என்னன்னு இப்போ தெரிய போகுது. நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரே கேள்விதான். அப்படி என்னதான் அந்த லெட்டர்ல இருந்துச்சு? எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டாரு நம்ம தாத்தா? அந்த பையன் படிச்சு காட்டின விஷயம் ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. அது ஒரு நல்ல செய்தி. டவுன்ல வேலை பாக்குற நம்ம தாத்தாவோட பையன் அவருக்கு பணம் அனுப்பியிருக்காரு. இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பையன் லெட்டரை படிச்சதோட நிறுத்திக்கல. தாத்தாவோட கைய புடிச்சு பேங்குக்கு கூட்டிட்டு போய் அந்த பணத்தை அவர் கையில வாங்கித் தர்ற வரைக்கும் கூடவே இருந்தான். கையில பணத்தோடையும் கண்ணுல ஆனந்த கண்ணீரோடவும் ராமசாமி சொன்ன வார்த்தைகள் தான் இது. அன்னிக்கு அவருக்கு புரிஞ்சது படிப்போட அருமை மட்டும் இல்ல, மனிதாபிமானத்தோட அருமையும் தான். பாருங்க, ஒரே ஒரு தனி மனுஷனோட கண்ணீர்ல ஆரம்பிச்ச இந்த கதை இப்போ எப்படி ஒரு முழு கிராமத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இது வெறும் ராமசாமியோட கதை மட்டும் இல்ல, இது அந்த ஊரோட கதையா மாறிடுச்சு. அந்த ஒரு சின்ன சம்பவம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதைய ஊன்றியது. ஆமா, ராமசாமி தாத்தாவுக்கு நடந்தது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருந்த மத்த பெரியவங்களும் நாமளும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வெக்கத்தை விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்தே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இந்த கதை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட்டு போகுது. ஒரு சின்ன பையனோட கல்வி, ஒரு தனி மனுஷனோட அனுபவம், இது ஒரு முழு சமூகத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?